முருகதாஸ் இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிக்கும் புதிய படம் மதராசி. இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் காட்சிகள் எல்லாமே இரவில் நடக்கும் சம்பவங்களாக உள்ளது. ஒருவேளை முழு படமும் அல்லது முக்கால்வாசி படமும் ஒரே இரவில் நடக்கும் கதைதானோ என்று நினைக்க தோன்றுகிறது. படத்தில் ஹீரோவுக்கு மனநலம் சார்ந்த பிரச்சனை இருக்குமோ என்று தோன்றுகிறது. காரணம், சில மாதங்களுக்கு முன்பு மனநல காப்பக பள்ளியில் ஷூட்டிங் நடந்து கொண்டிருந்தது. சிவகார்த்திகேயனின் ஆடையும் பச்சை நிறத்தில் கிட்டத்தட்ட மனநோயாளி சீரோடையோ என எண்ண வைத்தது. இப்போது டைட்டில் வீடியோவிலும் அவரின் கெட்டப் பாடி லாங்குவேஜிலையும் மதராசி டைட்டில் ஆங்கில எழுத்தில் மேட் என்பதில் மட்டும் இரத்தக்கரை படிந்திருப்பதையும் பார்த்தால் அப்படித்தான் தோன்றுகிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக அருள்நிதியின் மௌனகுரு படம் முருகதாஸுக்கு ரொம்பவே பிடித்து போய் இந்தியில் ரீமேக் செய்தார். அதில் இரண்டாம் பாதியில் ஹீரோ மனநோயாளி என்று போலியாக சிக்க வைக்கப்படுவார். ஒருவேளை அந்த கதையின் இன்னொரு பகுதியாக இந்த மதராசி இருக்குமோ என்று சிவகார்த்திகேயனின் ரசிகர்கள் நினைக்க தோன்றுகிறார்கள். தமிழ் சினிமாவில் கதை பஞ்சம் போல் டைட்டில் பஞ்சமும் வந்துவிட்டது போல சிவகார்த்திகேயன் பராசக்தி என்ற படத்தில் நடித்துக் கொண்டிருக்கிறார். இது அர்ஜுன் ஏற்கனவே நடித்து முடித்து ஓய்ந்து போன மதராசி என்ற டைட்டிலில் இந்த படமும் வந்துவிட்டது. ஒரு இயக்குனர், அதிலும் பிரம்மாண்டமான இயக்குனர், ஒரு டைட்டிலை கூட பிடிக்க முடியவில்லை என்றால் கதை பஞ்சம் போல் டைட்டில் பஞ்சமும் அந்த இயக்குனருக்கு வந்துவிட்டதுதான் என்று நினைக்க தோன்றுகிறது. எது இருந்தாலும் இந்த படம் சிவகார்த்திகேயனுக்கு ஒரு கம்பேக்காக இருக்குமோ இல்லையோ, ஆனால் முருகதாஸுக்கு இந்த படம் அடுத்த கட்டத்திற்கான ஒரு படம் என்று நினைக்க தோன்றுகிறது.